எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, ஒரு போட்டின்னு வந்துட்டால் களத்தில் வீரர்கள் அப்படின்னு இருக்கணும். வீரர்கள் கலந்துக்கிட்டால் தான் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும் இருந்துட்டாங்கன்னா அது பேர் போட்டி கிடையாது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் சிறந்த வீரன் சிறந்த விளையாட்டு வீரர் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் ஆடி ஜெயிக்கிறதுக்கு பேர் வீரன் கிடையாது. பல வீரர்கள் இருந்து பல பேருக்கு போட்டி இருந்து அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வீரர், அவங்க தான் தலைவர் இல்லையா? நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக இப்போ என்ன மாதிரி ஒரு யுக்தியை கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அரசியல் காலத்தில், தமிழக அரசியல் காலத்தில் வேறு யாருமே களத்தில் நிற்கக்கூடாது. அதாவது வலிமை வாய்ந்தவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா வாய் கூசாமல் சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் திமுகவை வீழ்த்த முடியாது. நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நடந்த நிறைய தேர்தல்களில் பார்த்துட்டோம். எந்த தேர்தல்களிலும் பார்த்தீங்கன்னா திமுகவை அதிமுகவால், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் வீழ்த்தவே முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் இருக்குங்காட்டி அவங்க என்ன வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் கரூர் சம்பவம். தன்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? நான் திரும்ப ஏன் சொல்ல கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லலை. நிறைய பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தான் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் திமுக போகும், அதனால் தயவு செஞ்சு திமுக உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் தான் விஜய் அவர்களுக்கு திமுக கொடுக்காத நெருக்கடியே கிடையாது, இடைஞ்சல்கள் கிடையாது. அவ்வளோ முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு கூட விஜய் அவர்களுக்கு வீணா போன காரணத்தை சொல்லி அனுமதி கொடுக்கல. அப்படின்னா தேர்தல் நேரம் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட நிறைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை விஜய் அவர்களுக்கு வைக்கிறாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க? சீமான் அவர்களுக்கு வைக்கல, அதிமுகவுக்கு வைக்கல, வேற பிற கட்சிகள் உதிரி கட்சிகள் எதுக்குமே வைக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே திமுகவுக்கு ஈக்குவலான கட்சி கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும்தான் திமுகவை விட பெரிய சக்தியாக நிற்கிறாரு. அதனால் விஜய் அவர்களுக்கு திமுக முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கு. ஆனால் திமுக எப்பேற்பட்ட முட்டுக்கட்டை போட்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சராக போகிறார்.